ஹாய்ங்க. ஃபஸ்ட்டு சாயாமுது சேனலை டச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ, லாங் வீடியோ இப்போ தான் 2 வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பெல்லாம் பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்ச டிப்பை நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம புளி கரைக்கிறோம் இல்லையா, புளி கரைக்கும் போது என்ன பண்ணணும்னா, வெதுவெதுப்பான தண்ணி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3வது டைம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் புளி கரைக்கும் போது உங்களுக்கு சாந்தம் அதிகமாக வரும். புளிப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியில் போகாது, அப்படியே இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை இருக்குது இல்லையா, கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கின மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் டப்பா இருக்குது இல்லையா, அதில் என்ன பண்ணுறீங்க, உருவி அதில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 15 நாள் கிட்ட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா, கோவமாகவோ இல்லை ஒரு டென்ஷனோடையோ அந்த மாதிரி சமைக்காதீங்க. எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ கோவமாக இருந்தாலும், வீட்டில் சண்டையாக இருந்தாலுமே நீங்கள் சாப்பாட்டில் உங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட கோவமுமே பறந்து போயிடுங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தாங்க சொன்னேன். நான் இப்போ நம்ம ஒரு வெங்காயம் அரிகிறோமோ இல்லை நம்ம எந்த சமையல் வேலையை பொறுத்தளவுக்கு செய்யும் போது நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து டிவி முன்னாடி வச்சு டிவி பார்த்துக்கிட்டே நீங்கள் செஞ்சீங்க, அரிஞ்சிங்க, கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கழுவுறதா இருந்தாலும் சரி, இன்னும் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் டிவி முன்னாடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கடுப்பாக இருக்காது. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச சாங்கோ இல்லை ஏதோ ஒரு காமெடி வருதா அது மாதிரி ஏதாவது வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் அந்த ஒரு டென்ஷனும் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம நம்மளுக்காக சாப்பிட்றோம், நம்ம ஹெல்த்துக்காக சாப்பிடும்போது நம்ம ஃபுல் அன்பையும் அதில் கொடுத்தா தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். நம்ம கோவத்துலேயே ஏனோ தானே உப்பு போடாமல் இல்லை உப்பு அதிகமாக போட்டோ செஞ்சாலுமே அது இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை தான். வீட்டில் ஏதாவது கேட்பாங்க, நம்மளுக்கு இன்னுமே ப்ரெஷர் அதிகமாகவும் டென்ஷன் ஆகும், தேவையில்லாத இதெல்லாம் வரும். அதனால் நம்ம சமைக்கும் போது மட்டும் நம்மளுக்கு எப்படியாப்பட்ட கோவம் இருந்தாலும் அதை நீங்கள் மறந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ சாங்கோ அதை கேட்டுட்டு நீங்கள் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு சின்ன சின்ன பொறுமையாக எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் அழகாக கட் பண்ணி வச்சுட்டு, எதுவுமே புளியாக இருந்தாலும் சரி இல்லை தூள் எவ்வளோ போடணும் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்கு போய் தாளிப்பை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இது இருக்குது, அது எடுக்கணும் இது எடுக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷனுமே உங்களுக்கு ஆகாது. அதனால் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் சமையல் வேலையில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம்னா. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்தலாம். நான் சொன்ன மாதிரி வெங்காயம், தக்காளி, புதினா, உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த தொக்குக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா சிம்மிலே வதக்கிக்கோங்க. ஹையில் வைக்காதீங்க. வதங்குற வரையுமே நீங்கள் சிம்மில் வைங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். இல்லை ஒரு மாதிரி நறுக்குங்க, அது நல்லா இருக்காது. அதனால் சிம்மிலே வச்சு செய்யுங்க கொஞ்சம் நேரம். அது கூடவே நம்ம புதினாவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சைடில் நம்ம புளி கரைச்சி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதில் உங்களுக்கு தேவையான தூள் போட்டு நீங்கள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே தனியாக வச்சுக்கிட்டு நம்ம அலசி வச்சுருந்தோம் இல்லையா காஞ்சரா, அதுக்கப்புறம் அதுவும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. எடுக்க வேணாம், நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியுமே வதங்கிடுச்சு, உருளைக்கிழங்குமே வெந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசலை ஊற்றி தூள் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிண்டி உங்களுக்கு உப்பு வேணும்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கிட்டேன். அதனால் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இப்போ போட்டுக்கிட்டேன். சும்மா போடுறேன், அதாவது காஞ்சேரா வீடியோ நான் போடுறேன்னு நினைக்காதீங்க. காஞ்சேரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீக்லி ஒரு 2 டைம் 3 டைம் செஞ்சுடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் நான் தனியாகவே 2 அவிச்ச முட்டை அவிச்சு வச்சுட்டேன். அது கூடவே போட்டு நான் சேவ் பண்ணி சாப்பிட்டேங்க. தோசைக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் சாதத்தை கூட சாப்பிடுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவே இருக்குங்க. திரும்ப திரும்ப இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கூட கேட்பாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம செஞ்ச வீடியோவையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.